இடுக்கி தொடுபுழாவில் பூட்டப்பட்டிருந்த வீட்டில் இயங்கிக் கொண்டிருந்த வாஷிங் மெஷின் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி தொடுபுழா அருகே உள்ள முதலக்குடம் பகுதியில் சக்ரியா ஸ்ரீபன் என்பவருக்கு சொந்தமான மாடி வீட்டில் ஜேம்ஸ் அன்னம்மா தம்பதியினர் வாடகைக்கு வசித்து வந்தனர். ஜேம்ஸ் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அன்னம்மா வீட்டில் இருந்த வாஷிங் மிஷினை இயக்கிவிட்டுவிட்டு 5ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் அன்னம்மா வீடு திரும்பிய போது மாடியிலிருந்து புகை வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தகவல் கிடைத்ததும் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மின் இணைப்பை துண்டித்து வீட்டிற்குள் புகுந்தனர். அங்கு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த வாஷிங் மிஷின் மற்றும் இதர உடைமைகளில் பற்றியிருந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனாலும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தொடுபுழா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆளில்லாத வீட்டில் மின் சாதனங்களின் இயக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்று தீயணைப்பு துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.